Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நாம பார்க்க போறது என்ன அப்படின்றத பத்தி தெரிஞ்சிக்கலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது செமஸ்டர் எக்ஸாம்ஸை எப்படி கிளியர் பண்ணலாம், அரியர்ஸ் இல்லாம நம்ம செமஸ்டர் எக்ஸாம்ஸை எப்படி கம்ப்ளீட் பண்ணி முடிக்கலாம் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். இந்த வீடியோல நான் மொத்தமா 4 ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் சொல்லியிருப்பேன். அதை நீங்க கரெக்டா வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களால கண்டிப்பா ஹை ஸ்கோரோட பாஸ் பண்ணி வெளியே வர முடியும். அது மட்டும் இல்லாம நீங்க எழுதக்கூடிய பிரசன்டேஷனையும் நீட்டா கொடுக்க முடியும். இப்போ நிறைய பேருக்கு செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். செமஸ்டர் எக்ஸாம் இன்னும் ஒன் வீக்ல ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற பீப்புள்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. ஓகே, இப்போ 1 வீக்ல ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 1 வீக் டைம் இருக்கு. அந்த 1 வீக் டைம்ல நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 1 வீக்ல ஃபர்ஸ்ட் 2 or 3 டேஸ் நீங்க உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்களுக்காக மீன்ஸ் என்னென்ன பார்க்கணும், எங்கெங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிருப்பீங்க இல்லையா, அந்த வேலைகள் எல்லாம் ஃபர்ஸ்ட் முடிச்சிருங்க. மீதி இருக்கக்கூடிய 3 டேஸ், அந்த மீதி இருக்கக்கூடிய 3 டேஸ்ல half an hour, half a day சொல்லி டிவைட் பண்ணி உங்களால எந்த அளவுக்கு எத்தனை சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்றத பாருங்க. அப்படி பண்றப்போ உங்களுக்கு எக்ஸாமை பத்திய ஃபியர் கொஞ்சம் கூட இருக்காது. நம்ம எப்பவுமே ஒரு ஃபுல் டேவும் ஒரு சிலபஸை வச்சுட்டு உட்காந்துருந்தோம் அப்படின்னா அது ரொம்பவே படிக்க கஷ்டமா இருக்கும். அட் த சேம் டைம் நமக்கு லேசி ஆயிடும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு half டேன்னு சொல்லிட்டு ஈவனா டைமிங் ஸ்ப்ரெட் பண்ணி படிக்கிறதன் மூலியமா நம்மளால குறைஞ்ச நேரத்துல குறிப்பிட்ட சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி முடிக்க முடியும். எந்த ஒரு ஒரீஸும் இல்லாம நம்மளால கிளியரா எக்ஸாம்ஸை எழுத முடியும். ஓகே கைஸ், இப்போ நாம டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் டிப் நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, என்னைய பொறுத்த வரைக்கும் நான் என்னோட செமஸ்டர்ஸை எப்படி கிளியர் பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட ஃப்ரெண்டுக்கு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி கால் பண்ணுவேன். கால் பண்ணி எனக்கு இந்த சப்ஜெக்ட் தான் நம்ம எழுத போறோம், ஸோ அப்போ இந்த சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய லெசன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த லெசன்ஸ் எல்லாம் 1 by 1 ஸ்டோரியா சொல்லு அப்படின்னு கேட்பேன். என் ஃப்ரெண்டும் எனக்கு சலிக்காம சொல்லுவா. அது மூலியமா மட்டும்தான் நான் இன்ன வரைக்கும் என்னோட எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணிருக்கேன். அவளோட அந்த ஒரு ஸ்டடி மெட்டீரியல்ஸை வந்து அவ எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பா. பட் ஆனா அந்த மெட்டீரியல்ஸை நான் வாங்கிக்க மாட்டேன். அவளோட நாலேஜ்ல அவ என்ன வச்சிருக்கா அப்படின்றத கேட்டு கிளியரா புரிஞ்சுக்குவேன். எனக்கு எப்பவுமே படிக்கிறத விட கேட்கறது ரொம்ப பிடிக்கும். லிசனிங் அப்படின்றது ரொம்பவே பிடிக்கும். ஏன் அப்படின்னா நம்ம ஒரு புக்கை வந்து நம்ம ரீட் பண்றோம், இல்ல ஒரு பொருளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அந்த பொருளை கையில வச்சிருந்தா அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. அட் த சேம் டைம் ஒரு புக்கை வந்து ஃபுல்லா ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட கொடுக்குறாங்க. நீங்க ரீட் பண்ணுவீங்களா? ரீட் பண்றவங்களா இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் புக்ஸ் ரீட் பண்றீங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறேன். பட் என்னைய பொறுத்த வரைக்கும் நான் புக்ஸ் ரீட் பண்ண மாட்டேன். லிசனிங் அப்படின்றது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ரீடிங் அப்படின்றப்போ நம்ம புக்ல மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். பட் லிசனிங் அப்படின்றப்போ நம்மளால ஒரு சில விஷயங்களையும் செய்ய முடியும். ஸோ அப்போ லிசனிங் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருக்கு. இப்போ நீங்க படிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா இந்த வீடியோவை கூட கேட்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்க அப்படின்னா வீடியோவை ஆன் பண்ணிட்டு லிசனிங் மட்டும்தான் பண்ண போறீங்க. ஸோ அப்போ உங்களால மற்ற வேலைகளையும் கான்சென்ட்ரேட் பண்ணி செய்ய முடியும் இல்லையா? ஸோ அதே தான் நான் ஃபாலோ பண்ணேன். என்னோட ஃப்ரெண்டுக்கு 2 நாளைக்கு முன்னாடியோ இல்ல எக்ஸாமுக்கு முன்னாடினாலோ தான் கால் பண்ணுவேன். கால் பண்ணி எனக்கு இந்த லெசன்ஸை கொஞ்சம் கதையா சொல்லு, ஸ்டோரியா சொல்லு அப்படின்னு கேட்பேன். ப்ரோஸா இருக்கட்டும், போய்ட்ரியா இருக்கட்டும், சப்ளிமெண்டரி ரீடரா இருக்கட்டும், இது 3யுமே அவன் எனக்கு ஸ்டோரியா தான் கன்வே பண்ணுவா. இது ஃபர்ஸ்ட் டிப்ஸ். ஸோ உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்றதுக்கு விருப்பம் இல்லை, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க சொல்லி கொடுக்க விருப்பம் இல்லை அப்படின்னா இருக்கவே இருக்கு யூடியூப். என்ன லெசன் தெரிஞ்சுக்கணும், அந்த லெசனோட டாபிக்கை போட்டீங்கன்னா அழகா ஸ்டோரி வரப்போகுது. அதை பத்தி தெரிஞ்சுக்கவும் போறீங்க. ஸோ படிக்கணும் அப்படின்றத விட ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணேன், 2 hours ஸ்பெண்ட் பண்ணேன், பட் ஆனா எனக்கு மைண்ட்ல ஏறல அப்படின்னு சொல்றவங்களை தாண்டி ஒரு 1 hour ஒரு 15 minutes அதை கேட்டோம் அப்படின்னா நமக்கு அதோட ஸ்டோரி கிளியரா தெரிஞ்சிடும். அந்த ஸ்டோரி வந்து நம்ம எப்பவுமே ஸ்டோரி அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது பிரசன்ட், பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் இது 3லயுமா எழுதுவோம்? கண்டிப்பா கிடையாது. ஒருத்தவங்கள்ட்ட நம்ம ஸ்டோரி சொல்றதா இருக்கட்டும், இல்ல நம்ம ஒரு ஸ்டோரியை எழுதுறதா இருக்கட்டும், இது ரெண்டுக்குமே நம்ம பாஸ்ட் அப்படின்றத மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ பாஸ்ட் டென்ஸ்ல நம்ம எப்படி வேர்பை யூஸ் பண்ணணும் அப்படின்றத கிளியரா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால ஒரு ஸ்டோரியை கிளியரா மேக் பண்ணி எழுத முடியும். ஓகே கைஸ், இப்போ ஃபர்ஸ்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் டிப் லிசனிங். ஓகே, செகண்ட் டிப்ஸ்க்கு போலாமா? செகண்ட் டிப்ஸ் என்னைய பொறுத்த வரைக்கும் நான் போயமா இருக்கட்டும், இல்ல ப்ரோஸா இருக்கட்டும், இல்ல சப்ளிமெண்டரி ரீடரா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அதுல வரக்கூடிய ஆத்தரோட டீடைல்ஸை ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்ணுவேன். ஆத்தரோட டீடைல்ஸ் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு எஸ்ஸே நீங்க எழுத போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எல்லாருமே எல்லா ஸ்டாஃப்ஸுமே சொல்ற ஒண்ணுதான். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து 10 mark கொஸ்டின்ஸை அட்டென்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க.
சோ அப்போ ஃபர்ஸ்ட்ல நம்ம கிளியரா ஒரு எஸ்ஏவையோ இல்ல ஒரு சில சென்டென்ஸையோ நம்ம ஃபர்ஸ்ட்ல கிளியரா கொடுத்துட்டோம், நம்மளோட பிரசன்டேஷனை நீட்டா கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட லாஸ்ட் வரைக்கும் நம்மளோட பிரசன்டேஷன் நீட்டா இருக்கும். சோ அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா நம்ம 10 மார்க்ஸ் தான் எழுத போறோம். சோ அப்போ ஆத்தரோட டீடைல் ஒரு எஸ்ஏவா இருந்தாலும் சரி, இல்ல போயமா இருந்தாலும் சரி, இல்ல ப்ரோஸா இருந்தாலும் சரி, நம்ம ஃபர்ஸ்ட் எழுத போறது ஆத்தரோட டீடைல். சோ அப்போ ஆத்தர் டீடைல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு ஆத்தரோட இன்ஃபர்மேஷன்ஸ் கொஞ்சம் கொடுப்போம். ஆத்தர் யாரு, அவர் எங்க பிறந்தாரு, இதை வந்து நீங்க ஒரு நோட்ஸ்ல எழுதி வச்சுக்கலாம். அப்போ ஒரு எஸ்ஏவா எழுதாம ஒரு ஆத்தரோட நேம் போட்டு எழுதுறீங்க அப்படின்னா ஆத்தரோட நேம் ஃபர்ஸ்ட், அவரோட இயர் எப்போ, இயர் ஸ்டார்டிங் எப்போ, இயரோட எண்டிங் எப்போ, அவர் எப்போ இந்த புக்கை எழுதியிருக்காரு, எப்போ இந்த புக்கை பப்ளிஷ் பண்ணாரு, இப்ப அவர் இருக்காரா, இப்ப இவர் இருந்தா என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவரோட அதர் புக்ஸ் அதாவது மத்த புத்தகங்கள் இருக்கும் இல்லையா, அந்த மத்த புக்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஒன்லி லிசன் பண்ணிட்டு இருக்கும் போதே இந்த வேலையை நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியரா மைண்ட்ல ஏறிடும். ஓகே, செகண்ட் டிப்ஸ் ஆத்தரோட டீடைல்ஸை கலெக்ட் பண்றது. ஓகே, இப்போ தேர்ட் டிப்ஸ்க்கு போலாம். தேர்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, போயம் ப்ரோஸ் எதுவா இருந்தாலும் ஒருத்தர் வந்து ஒரு பொருளை பத்தியோ இல்ல ஒருத்தரை பத்தியோ இல்ல ஒரு சில விஷயங்களை பத்தியோ தான் அதுல மென்ஷன் பண்ணிருப்பாரு. என்னை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்பவே ரொமான்டிக்ஸ் இருக்கும், ஃபேண்டசி இருக்கும். எனக்கு இதுல ரொமான்டிக்ஸ் அப்படின்றது ரொம்ப பிடிக்கும். சோ அப்போ ரொமான்டிக்கை பத்தி அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு பர்சனை பத்தி தான் சொல்லியிருப்பாங்க. சோ அப்போ அந்த பர்சனை என்னென்னமா அவங்க உருவகப்படுத்தியிருக்காங்க, அவங்க வந்து என்னென்ன மாதிரி இமேஜினேஷன் பண்ணியிருக்காங்க, அவங்களோட இமேஜினேஷன் அந்த இடத்துல எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்றத பத்தி நம்ம கிளியரா தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு கொஸ்டினா இருந்தாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஸ்ஏல ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க, எஸ்ஏல வந்து நம்ம ஃபுல் அந்த ஸ்டோரியை ஃபுல்லா நம்ம எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா எஸ்ஏ ஓவர். அப்போ 5 மார்க் 10 மார்க் 2 மார்க்ஸ்க்குலாம் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா அவங்க கேட்டிருக்க அந்த பார்ட், அவங்க வந்து இப்போ இதுல என்ன இமேஜினேஷன் அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த இமேஜினேஷன் என்ன, அது எதுக்காக அவங்க யூஸ் பண்ணாங்க, எங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்றத நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு தாராளமா மார்க்ஸ் வந்துடும். ஓகே, அப்ப 2 மார்க்ல நம்ம எப்படி எழுதுறது? 2 மார்க்ஸ்க்கு 2 வரி தான் தேவைப்படும். சோ அவங்க யாரு, என்ன மாதிரி சிம்பலைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத மட்டும் நம்ம கொடுத்தா போதும். ஓகே, இப்போ தேர்ட் டிப்ஸ் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும். ப்ரோஸா இருந்தாலும் போயமா இருந்தாலும் அவங்கள யாரை பத்தி சொல்லியிருக்காங்க, எங்க இருந்து சொல்லியிருக்காங்க, ஒரு வில்லேஜை பத்தி சொல்லியிருக்காங்களா, இல்ல ஒரு பர்சனை பத்தி சொல்லியிருக்காங்களா, இல்ல அவங்களோட லைஃப் ஸ்டைலை பத்தி சொல்லியிருக்காங்களா அப்படின்றத நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால அந்த போயமை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிக்க முடியும். ஃபோர்த் டிப்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்டான டிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தா ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்டரி ரீடர், இது மூணையும் ஸ்டோரியா கேளுங்கன்னு சொல்லிட்டேன். இப்போ அந்த ஸ்டோரி மட்டும் கேட்டா போதுமா? சப்ளிமெண்டரி ரீடர் இருக்கு அப்படின்னா அது ஆல்ரெடி ஸ்டோரி தான். பட் ஆனா அதுல வரக்கூடிய கேரக்டர்ஸ் யார் யாருன்னு நமக்கு தெரியணும் இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லிசன் பண்றீங்க அப்படின்னா உங்களோட கையில ஒரு நோட் புக் வச்சுக்கோங்க. இப்போ நீங்க வந்து கேண்டர்பரி டேல்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா அந்த கேண்டர்பரி டேல்ஸ்ல வரக்கூடிய கேண்டிடேட்ஸ் யாரு, அவங்களாம் எங்க போனாங்க, எதுக்காக, எங்க பில்கிரிமேஜ் போனாங்க, எது வரைக்கும் போனாங்க, அவங்களால அவங்களோட கோலை ரீச் பண்ண முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வரும். சோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட கேரக்டர்ஸ் போடுங்க. கேரக்டர்ஸ் போட்டுட்டு அதுல வரக்கூடிய முக்கியமான கேரக்டர்ஸ் யார் யாரு அப்படின்னு போட்டுக்கோங்க. அவங்க எங்க போனாங்க, யார மீட் பண்ணாங்க அப்படின்றத போட்டுக்கோங்க. சோ அப்போ உங்களுக்கு தேவையானது ஒரு ஸ்டோரி இருக்குன்னா அந்த ஸ்டோரி எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு, எங்க இருந்து முடிய போகுது, இந்த ரெண்டையும் நீங்க கிளியரா தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால ஸ்டோரிய கிளியரா எழுத முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மூவியை பத்தி சொல்றேன். இப்போ கில்லி மூவி இருக்கு. அந்த கில்லி மூவியை யாராலையும் மறக்கவே முடியாது இல்லையா? எங்க கேட்டாலும் நம்மளால ஈஸியா அந்த கில்லி மூவியை பத்தி சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ கில்லியே எடுத்துக்குவோம். கில்லியில ஹீரோ யாரு? விஜய். ஹீரோயின் த்ரிஷா. அப்போ இவங்க 2 பேர்த்த சுத்தி தான் அந்த கதை மூவ் ஆகுது. சோ அவங்க எங்க போனாங்க, த்ரிஷாவை எங்க மீட் பண்ணாங்க, த்ரிஷாவை எங்க காப்பாத்தினாங்க, எங்க கொண்டு போய் சேர்க்கறதுக்காக போனாங்க, யார் கூட எல்லாம் ஃபைட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம் இல்லையா? அப்போ இதுல வரக்கூடிய கேரக்டர்ஸ் யாரு? பிரகாஷ்ராஜ் வராரு, த்ரிஷா வராங்க, விஜய் வராங்க, விஜயோட அப்பா வராங்க, விஜயோட சிஸ்டர் வராங்க, அவங்களோட ரோல்ஸ் எல்லாம் என்னென்ன, விஜயோட ஃப்ரெண்ட்ஸோட ரோல் என்ன, அவங்க என்ன ரோல் பிளே பண்ணாங்க, எதுக்காக அவங்க அந்த ரோலுக்கு வந்தாங்க அப்படின்ற திங்ஸ், அந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளால ஒரு எஸ்ஏவா இருக்கட்டும் இல்ல ஒரு 5 மார்க் கொஸ்டினா இருக்கட்டும் கிளியரா டீடைல்டா எழுத முடியும். நான் என்னோட லைஃப்ல என்னோட செமஸ்டர் எக்ஸாம்ஸை நான் எப்படி எழுதினேன்
அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதையே நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது கிடையாது. இது என்னோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மட்டும்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை ஒரு லைக் போட்டுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஏன்னா அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்க பார்க்க முடியும். ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.